سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் எமக்கெல்லாம் வழிகாட்டி எமது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடியும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியூன்கள் தாபியீன்கள் மறுமை வரைக்கும் அன்னாரினுடைய அடியை பின்பற்றவிருக்கும் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புனிதமிகு ஜும்மா கடமையினை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கும் அன்புக்கினிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எந்த கட்டமாக இருந்தாலும் அதிலே அல்லாஹு தாலாவை அஞ்சி ஒழுகி நடப்போமாக என்று முதற்கண் கேட்டு, அல்லாஹு தாலாவும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை எம்மால் முடியுமான அளவுக்கு எடுத்து நடந்தும், எந்த விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து வாழ்வதற்கு ஏக இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்து அவைகள் அனைத்தையும் இந்த மனிதனுக்காக வேண்டி வசப்படுத்தி கொடுத்து இந்த மனிதனிடம் வேண்டுகின்ற ஒரு விடயம்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும்போது கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாங்கள் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். அதனை பின்பற்றக்கூடிய நாங்கள் அனுதினமும் பல வணக்கங்களை செய்கின்றோம், பல விசேட காலங்களில் பல வணக்கங்களை செய்கின்றோம் என்று எமது வாழ்க்கையை இந்த வணக்கத்துக்காகவே அர்ப்பணித்து வருகின்றோம். இந்த இடத்திலே கூற வருகின்ற விடயம் என்னவென்றால், நாம் செய்கின்ற அந்த அனைத்து வணக்கங்களையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம் எமது உள்ளத்திலே எமது உடலிலே இருக்கின்றது, அதுதான் உள்ளம். நபி அவர்கள் கூறினார்கள், இன்னஃபில் ஜஸதி முதுகா, உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது, ஃபைதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர்பெற்றுவிட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்றுவிடும், வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் சீர்கட்டுவிடும் என்று கூறி தொடர்ச்சியாக கூறினார்கள். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப் என்பதாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம், எமது உடலுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எம்மால் எந்தெந்த வழிமுறைகளிலே எல்லாம் சென்று அந்த நோயை போக்க முடியுமோ, எவ்வளவு ரூபாய்கள் செலவு செய்தாலும் பரவாயில்லை, சிறியதாக சிகிச்சை செய்து அதனை பல காலங்கள் சென்று தான் அதனை ஒழிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயாராகி அந்த விடயத்தை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் எமது இந்த முழு வாழ்க்கையும் ஓரிணைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த உள்ளத்தை பற்றி நாம் சிந்திப்பது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஏனென்றால் எவ்வாறு மனிதனுடைய உடலுக்கு நோய்கள் பீடித்து அந்த உடல் பலவீனமாகி அந்த உடல் நோயுற்று குறைபாடோ இருக்கின்றதோ அதே போன்றுதான் மனிதனுடைய உள்ளமும் பல புறக்காரணிகளின் ஊடாக அது அசுத்தமுற்றும் அது நோயுற்று ஒரு இயக்கமில்லாத நிலைக்கு வருகின்றது என்று உலமாக்களும் சொல்கின்றார்கள், நபி அவர்களும் வேறு இடங்களில் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் எமது வாழ்க்கையில் அந்த விடயங்கள் என்ன,
அந்த உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்னவென்பதை பற்றி கண்டறிந்து அதனை களையெடுக்கவர்களாக இருக்க வேண்டும். அதிலே இருக்கின்ற ஒரு விடயம்தான் பெருமை என்ற ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்துவிட்டு குர்ஆனிலே கூறும்போது அவனுடைய அடிமைகள் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதாகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அடியானே, அடிமையே என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். எதுவரைக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட அல்லாஹு தஆலா அடிமை என்றுதான் குர்ஆனிலே கூறுகின்றான். என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஜமான் அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். அவனிடத்திலே இருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு வகையிலே தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் அனைவரும் அடிமைகள் என்ற விடயத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அடிமை என்பதாக பயன்படுத்துகின்றார். அன்புக்கினிய சகோதரர்களே, எமக்கு தெரியும், ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு அவன் ஆசைப்படுவதற்கென்று ஒரு அளவு இருக்கின்றது. அவனுக்கு எந்தெந்த விடயங்கள் தகுதியாக இருக்கும், எந்தெந்த விடயங்கள் அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்ற விடயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதிலே ஒரு விடயம்தான் இந்த பெருமை என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பலவீனமான ஒரு அடிமையான மனிதனுக்கு அறவே இருக்க முடியாத, இருக்கக்கூடாத ஒரு பண்பாகத்தான் இந்த பெருமை என்ற ஒரு விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் சகோதரர்களே, இந்த பெருமை என்ற பண்பு என்பது மனிதனிடத்திலே வருகின்றது என்று சொன்னால் அவன் அதற்கு தகுதியா என்று முதற்கான் பார்த்தோம் என்று சொன்னால் எமக்கு தெரியும், ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவன் எந்த முறையிலே பிறக்கின்றான், அவன் வெளியே வருகின்ற போது எந்த ஒரு விடயம் அறியாதவனாகத்தான் வருகின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஒரு விலங்காக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், அது உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள், குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால் அது எழுந்து நடக்கின்றது, அதனுடைய வேலைகளை செய்கின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் ஒரு மனிதன் என்கின்றவன் அவன் பிறக்கின்ற போது எவ்வாறு தாயினுடைய அந்த தாய்ப்பாலை அருந்துகின்றது என்ற விடயம் கூட தெரியாமல் தான் வருகின்றான். அவ்வளவு பலவீனமான மனிதனுக்கு பெருமை என்ற ஒரு விடயம் இருக்கலாமா என்ற விடயத்தை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், 24 மணித்தியாலங்களும் அசுத்தத்தை சுமக்கக்கூடிய ஒருவனாகத்தான் இந்த மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு அசுத்தத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அவன் பெருமை அடித்து அகங்காரம் பிடித்து ஆணவத்துடன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் இதனை சிந்தனை செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக அவன் மரணிக்கின்றான். எவ்வளவுதான் ஆணவம் பிடித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் செல்வந்தனாக வாழ்ந்தாலும், அவன் மரணிக்கின்ற நேரத்திலே அந்த கஃன் துணி என்கின்ற வெள்ளை துணியோடு மாத்திரம்தான் அந்த கபுரறையிலே அவன் செல்ல முடியும். அந்த இடத்திலே வேற ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்காது. இவ்வாறு கடைசி நேரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனுக்கு பெருமை வருகின்றது என்று சொன்னால் எவ்வாறு என்பதை சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. உண்மையாக ஒரு மனிதன் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் யாரிடத்திலும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு இந்த உலகத்திலே யாரிடத்திலும் தேவையற்றவன் என்பது சொல்வதற்கு யாருமே கூறுகின்றான். அல்லாஹு சமத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாரிடத்திலும் தேவையற்றவன் என்பதாக கூறுகின்றான். உதாரணமாக சொல்கின்றேன், ஒரு மனிதர் தான் படித்த படிப்பை வைத்து பெருமை அடிக்கின்றார் என்பதாக வைத்துக் கொள்ளும். உதாரணமாக ஒரு வைத்தியரை எடுத்துக் கொள்ளலாம். எல்லா வைத்தியர்களும் பெருமை அடிக்கின்றார்கள் என்பதாக கூற வரவில்லை. உதாரணமாக ஒரு வைத்தியர் தான் படித்த அந்த கல்வியை வைத்துக் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு செல்கின்றார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நேரத்தில் அவர் மற்றவர்களுடைய தேவையை அடைந்து கொண்டே ஆக வேண்டும். அவருக்கு மற்றவர்களை நாட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திலே அவர் அந்த விடயத்தை எல்லாம் மறந்துவிட்டு மிகவும் தாழ்ந்த நிலைக்கு என்ற விடயத்தை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. பெருமை அடிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று தகுதி இருக்கின்றது. அந்த தகுதி இருக்கின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக எங்கள் யாரிடத்திலும் அந்த தகுதி இல்லை. அது அல்லாஹ்வுக்குரிய பண்பு என்ற விடயத்தை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் எமக்கெல்லாம் தெரிந்த விடயம். இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்க இருக்கின்ற அந்த நேரத்திலே மலக்குமார்களிடத்திலே சொல்கின்றான். மலக்குமார்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இருக்கின்றோம் தானே, உன்னை வணங்குவதற்கு ஏன் படைக்கப் போகின்றாய் என்று. அல்லாஹ் தஆலா அதற்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டு மனித வர்க்கத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். படைத்துவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அதன் பின்னால் மலக்குமார்களுக்கெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய அரிசியில் இருக்கின்ற அனைவருக்கும் கட்டளையிடுகின்றான், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று. அந்த நேரத்திலே ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன், அனைத்து மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர.
அபா வஸ்தக்பர, அவன் மறுத்து பெருமை அடித்தான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அந்த இப்லீஸ் என்பவன் அந்த இடத்திலே எந்த அளவு பெருமை வாய்ந்தவனாக இருந்தான் என்று சொன்னால், அவன் இருந்த நிலை என்பது வேறு நிலை. எவ்வாறு மலக்குமார்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய அந்த நிலை அளவுக்கு அவனுக்கு அறிவு இருந்தது, அந்த அளவுக்கு அவன் உயர்ந்திருந்தான். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த இப்லீஸுக்கு பெருமை என்ற ஒரு விடயத்தின் காரணமாக உலகம் அழிகின்ற வரைக்கும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால், பெருமை என்றால் என்ன என்று கேட்டால், அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதனை நாம் பிறகு பார்க்க. எம்முடைய சமூகத்திற்கு நான் யார் என்று காட்டுவதற்கு முனைகின்ற நேரத்திலேதான் பெருமை என்ற ஒரு விடயம் வெளிப்படும். நான் யார் என்று தெரியுமா, உனக்கும் எனக்கு எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கின்றது என்று தெரியுமா, நான் எவ்வளவு உயர்வானவன் என்று தெரியுமா என்று தன்னைத்தானே காண்பிக்க முற்படுகின்ற நேரத்திலேதான் இந்த பெருமை என்ற விடயம் வருகின்றது. இதனை நான் இப்லீஸினுடைய அந்த விடயத்துடன் தொடர்புபடுத்தி பார்த்தால், இப்லீஸ் கூறுகின்றான், கால அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கின்றேன். ஹலக்தனி மின்னார், நீர் என்னை நெருப்பினால் படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், அவரை மண்ணினால் படைத்தாய் என்பதாக ஷைத்தான் தான் யார் என்பதை அந்த இடத்திலே நிரூபிக்க முற்படுகின்றான். அந்த இடத்திலே தான் பெருமை என்ற ஒரு விடயம் வருகின்றது. பார்த்தீர்களா சகோதரர்களே, அந்த இடத்திலே ஷைத்தான் அறிவல்லாமல் அந்த பெருமையை அடிக்கவில்லை. எவ்வளவு அறிவிருந்தும் அவன் அந்த பெருமை என்ற ஒரு விடயத்தை கை கொண்டதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகின்றான். ஏனென்றால் அல்லாஹு தாலா யார், அவன் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான், அவர்களுக்கு ஏன் சுஜூது செய்ய சொன்னான் என்ற வரைக்கும் ஷைத்தானுக்கு அனைத்து விடயங்களும் தெரியும். அவன் அல்லாஹ்விடத்திலே சபதம் என்றிருக்கின்றான். எவ்வாறு, எமக்கு தெரிந்த விடயம்தான், நினைவூட்டுதலுக்காக சொல்கின்றேன். நான் உலகத்திலே உள்ள அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று கூறிவிட்டு அவருடைய அறிவை பாருங்கள். தொடர்ச்சியாக பின்னால் கூறுகின்றான், இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னை இஹ்லாஸான முறையிலே வணங்குவர்களை தவிர அனைவரை வழிகெடுப்பேன் என்று. ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இஹ்லாஸுடன் இருப்பவர்களை வழிகெடுக்க முடியாது என்று. அந்த அளவுக்கு அறிவு வாய்ந்த ஒரு இப்லீஸ் அந்த நேரத்திலே பெருமை என்ற ஒரு விடயம் அவனுக்கு வந்ததனூடாக வழி தவறி செல்கின்றான். உலகம் அழிகின்ற வரைக்கும் சபிக்கப்படுகின்றான் என்று சொன்னால் இந்த பெருமையினுடைய பாரதூரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு அறிஞர் எவ்வாறு கூறுகின்றார் என்று சொன்னால், எங்களிடத்திலே இருக்கின்ற அறிவுக்கு சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த அறிவுக்கு தக்வா தேவையில்லை, இஹ்லாஸ் தேவையில்லை, பணிவு தேவையில்லை. எம்மிடத்திலே அறிவு மட்டும் இருக்கின்றது, அதற்கு எமக்கு சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால் லகான அஷ்ரஃப் ஹல்கில்லாஹி இப்லீஸ், இப்லீஸ் தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் சிறப்பான ஒருவனாக இருந்திருப்பான். ஏனென்றால் அவனுக்கு அவ்வளவு அறிவு இருந்தது, ஆனால் பணிவு என்பது இல்லை, தக்குவா இல்லை. அவன் அந்த இடத்திலே பெருமை பிடித்தவனாக இருந்தான் என்பதாக அறிஞர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் ஷைத்தான் சபதமிட்டு வந்திருக்கின்ற வேலையை நிறைவேற்றுகின்ற பேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே பல வழிகளிலே அந்த வேலையை செய்வான். எவ்வாறு? ஒன்று, மக்களுடைய உள்ளத்திலே ஷிருக்கை நுழைவைப்பதை கொண்டு அவன் அந்த சபதத்தை வெற்றி அடைவான். இரண்டாவது, பித்அத்தை நுழைவைப்பதை கொண்டு அவன் வெற்றி பெறுவான். இந்த இரண்டினுடைய பாரதூரம் என்ன, ஷிருக்கினுடைய விபரீதங்கள் என்ன, இதனை எடுத்துக்கொண்டால் எமக்கு எந்தெந்த தண்டனைகள் காத்திருக்கின்றது என்ற விடயம் அல்லாஹ்வுடைய உதவியினால் எமக்கு தெரிந்திருக்கின்றோம். அல்லாஹ் எம்மை அதன் பக்கம் செல்லாமல் பாதுகாக்க வேண்டும். இருந்தும் நாம் ஒரு நல்ல செயலை செய்வோம். அவர்கள் செய்து காட்டியிருப்பார்கள், இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலைத்தான் செய்வோம். இந்த இடத்திலே எம்மை வழிகெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தான் அந்த இடத்திலே முதலாக பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதம் அந்த பெருமை. அதைத்தான் எமது உள்ளத்திலும் விதைவிப்பான். அந்த பெருமை வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பின்னால் செய்கின்ற எந்த ஒரு அமலும் பிரயோஜனமற்றதாக போய்விடும். அடுத்த விடயமாக இஸ்லாத்திலே இதற்கு எவ்வாறெல்லாம் எச்சரிக்கை வந்துள்ளது என்பதை ஒரு சிறிது பார்க்கலாம் நினைக்கின்றேன். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 91 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. லா யதுகுலுல் ஜன்னா, இந்த சொற்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சுவனம் நுழைய மாட்டான். ஒரு மனிதனுடைய இலக்காக இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் சுவனமாகத்தான் இருக்கும். இன்று இங்கு வந்திருப்பவர்களை கேட்டால், நீங்கள் ஏன் பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள், இந்த கடமையை ஏன் நிறைவேற்ற வந்திருக்கின்றீர்கள் என்று கேட்டால் ஒவ்வொருடைய விடையும் ஒவ்வொரு விதமாக அமையலாம். நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், எங்களது பாவங்களை போக்க வேண்டும் என்றெல்லாம் வெவ்வேறு விதமாக அமையலாம். ஆனால் ஒட்டுமொத்த சாராம்சத்தை எடுத்து பார்த்தால் நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு விடயம்தான் இருக்கும்.
அந்த விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கின்றார்கள். ஒரு மனிதன் சுவனம் செல்ல மாட்டான், நரகம் செல்லுவான் என்பதை விட சுவனம் செல்ல மாட்டான் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கின்றது. யார் அந்த மனிதன் என்பதை பின்னால் கூறுகின்ற போது மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபரின், எவருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கின்றதோ அந்த மனிதன் சுவனம் செல்ல மாட்டான். உள்ளம் முழுவதும் இருக்க தேவையில்லை, வாழ்நாள் முழுவதும் பெருமை இருக்க தேவையில்லை, அணு அளவு சிறிய டொட் அளவு இருந்தால் அவன் சுவனம் செல்ல மாட்டான் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய மிக பாரதூரமான ஒரு விடயமாகத்தான் இந்த பெருமை என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, எமக்கு தெரியும் இஸ்லாத்திலே ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. ஒரு சொல்லினை நாம் பொதுவாக கூறினோம் என்று சொன்னால் அனைத்து விடயங்களையும் அது கொண்டு செல்லும். அதனை பிரித்து கூறினா, உதாரணமாக ஒரு இடத்திலே ஷிர்க் குஃபுர் என்று வந்திருக்கின்றது என்று சொன்னால் இது இரண்டுடைய அர்த்தமும் வேறு வேறாக கணக்கிடப்படும். ஈமான் இஸ்லாம் என்று கூறப்பட்டது என்று சொன்னால் இரண்டினுடைய அர்த்தமும் வேறு விதமாக கணக்கெடுக்கப்படும். மாற்றமாக ஷிர்க் என்று வந்தால் அது குஃபரையும் சேர்த்தெடுக்கும், இஸ்லாம் என்று வந்தால் அது ஈமானையும் சேர்த்தெடுக்கும் என்பது போல நபி அவர்கள் பொதுப்படையாக கூறினார்கள், பெருமை இருக்கின்ற ஒரு மனிதன் சுவனம் செல்ல மாட்டான் என்று. அவ்வாறு சஹாபாக்கள் திடுக்கிட்டு போனார்கள். சந்தேகத்திலே எவ்வாறு கேட்டார்கள் என்று சொன்னால், ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அழகான ஆடை அணிய வேண்டும், அழகான பாதணி அணிய வேண்டும் என்று விரும்புவதும் கூட பெருமையா என்பதாக இன்று நாம் எமது சமூகத்திலே பார்க்கின்றோம். ஒரு மனிதர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டுகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் எந்தெந்த வழிகளிலே எல்லாம் நல்ல விதமாக செலவு செய்யலாமோ அனைத்தையும் செலவு செய்கின்றார், கடமைகளை நிறைவேற்றுகின்றார், அதனோடு சேர்த்து பெரிய வீடு கட்டுகின்றார், பெரிய வாகனம் வாங்குகின்றார். இந்த விடயத்தை பார்த்து கொண்டு நாங்கள் சொல்லுகின்ற விடயம், இவர் பெருமை அடித்து திரிகின்றார், இவர் பெருமையின் உச்சத்தில் இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நபி அவர்கள் கூறினார்கள், அந்த சஹாபி எவ்வாறு கேட்டார், ஒரு மனிதர் நன்றாக ஆடை அணிவது, நன்றாக பாதணி அணிவதும் கூட பெருமையா என்பதாக கேட்கின்ற நேரத்திலே நபி அவர்கள் கூறினார்கள், அல் கிபரு பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், பெருமை என்றால் என்னவென்றால் நன்மையை, அதாவது சத்தியத்தை மறைப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் என்பதாக நபி அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். நாம் ஒரு கற்பனைக்கு வைத்திருப்போம் இந்தெந்த விடயங்கள் மாத்திரம்தான் பெருமை என்று, ஆனால் அந்த விடயங்களை தாண்டியும் பெருமை என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கும். இன்று பார்க்கின்றோம், நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஒரு மனிதரையும் கீழ்வாக நினைக்கவில்லையே என்று. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களை உயர்வாக பார்க்கின்றோம் என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழ் நோக்கி சென்று விடுவார்கள். நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் நடக்கின்றது, அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று யோசிக்கின்ற நேரத்திலே மற்ற மனிதர்கள் தாழ்வாக சென்று விடுவார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள், அந்த மனிதன் தான் சுவனம் நுழைய மாட்டான் என்பதாக. இன்னொரு ஹதீஸிலே, ஹதீஸுல் குதுசி, அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கால அல் கிப்ரியாஉ ரிதாஇ, பெருமை என்பது இசாரி, மகத்துவம் என்பது என்னுடைய கீழ்ச்சட்டையாக வேட்டியாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா கூறிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான், யார் அந்த இரண்டில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடன் சண்டையிடுவாரோ கதஃப்துஹு ஃபின்னார், நான் அவரை நரகத்திலே எறிவேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, அந்த இரண்டில் ஒன்றும் எம்மிடத்திலே வரவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு எச்சரிக்கையாக கூறுகின்றான். அந்த பெருமை என்பதற்கு நாம் முன்னால் பார்த்தது போன்று அதற்கென்று ஒரு தகுதி இருக்கின்றது. இன்று நாம் சின்ன சின்ன அற்ப விடயங்களுக்கெல்லாம் தகுதி பார்க்கின்றோம். உதாரணமாக, ஒரு மனிதரை நாம் பள்ளி வாயிலுக்கு தலைவராக நியமித்து விட்டோம் என்று சொன்னால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள் இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று வெறும் ஒரு தலைவர் பதவிக்கே தகுதி பார்க்கின்ற நேரத்திலே இந்த பெருமை என்ற ஒரு விடயம் தன்னிறைவு கண்ட ஒருவர் மாத்திரம்தான் எடுக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பெருமை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்ற விடயத்தை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவினுடைய 36வது வசனத்திலே கூறும் போதும், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஆணவம் பிடித்து ஆடித் திரிபவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று. இதனை நாம் வெளிரங்கமாக பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்கின்ற ஒரு விடயம் தான் தெரிகின்றது. ஆனால் ஆள்நோக்கி பார்க்கின்ற நேரத்திலே அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த விருப்பம் என்பது, நேசம் என்பது என் மீது இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதம் என்ன? அதற்கு எதிர்ப்பதம் சாபம், கோபம் என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது.
அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது இறங்கிவிட்டது என்று சொன்னால், அவருடைய சாபம் என் மீது இறங்கிவிட்டது என்று சொன்னால் அதனை தாங்கிக் கொள்வோமா என்ற விடயத்தை சிந்தனை செய்ய வேண்டும். இன்று அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் பல அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். எம்முடைய உடலிலே பல அருட்கொடைகள் இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய கோப பார்வையினால் 2 நரம்புகளை மாற்றி மாற்றி ஏதாவது செய்து விட்டான் என்று சொன்னால் அடுத்த நிலையை சிந்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நேசத்தை விட்டளிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த பெருமை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. 37வது வசனத்தில் அல்லாஹ் தாலா கூறும்போது, யார் அந்த பெருமை பிடித்தவர்கள் என்ற விடயத்தை கூறும்போது, அல்லதீன யப்கலூன், அவர்கள் கஞ்சனாக இருப்பார்கள், உலோபித்தனம் கொண்டவர்களாக அல்ல, கஞ்சனாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுவான். எவ்வாறு? அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தாலா எவ்வளவு கொடுத்திருந்தும் அதனை செலவு செய்யாமல் சின்ன சின்னதாக கணக்கு பார்த்து கஞ்சத்தனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் பெருமை இருக்கின்றது என்று நானோ இல்லை வேறு அறிஞர்களோ சொல்லவில்லை. அல்லாஹு தாலா சூரத்து நிசாவினுடைய 37வது வசனத்திலே பட்டவர்த்தனமாக கூறி காட்டுகின்றான். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் இருக்கின்றதோ அவனிடத்திலே பெருமை இருக்கின்றது என்பதாக. அடுத்ததாக அல்லாஹு தாலா கூறுகின்ற போது, வயமுருன நாஸ பில் புகுல், அவனும் கஞ்சனாக இருப்பான், மற்ற மனிதர்களையும் கஞ்சத்தனத்துக்கு ஏவுவான் என்பதாக அல்லாஹு தாலா கூறுவான். எவ்வாறு? உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு விடயத்துக்கு நன்கொடையாக உதாரணமாக 30 லட்சம் ரூபாய்கள் தருவன் என்பதாக கூறுகின்றார். இந்த மனிதர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களுக்கு பைத்தியமா, உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கின்றது, அவருடைய எதிர்காலம் இருக்கின்றது, அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும், எவ்வளவு தேவைகள் இருக்கின்றது, இது பொருளாதார நெருக்கடி, சேமித்து வைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மற்ற மனிதர்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஊட்டுகின்றவன் கூட பெருமை பிடித்தவன் என்பதாகத்தான் அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான். அவனும் கஞ்சனாக இருப்பான், அவனும் செலவு செய்ய மாட்டான், செலவு செய்பவர்களை செய்ய விட மாட்டான். மூன்றாவதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான், அல்லாஹு தாலா எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்தோம் அவன் இல்லை, தரவில்லை, கிடையாது என்பதாகத்தான் சொல்லிக் கொண்டிருப்பான். நாம் சமூகத்திலே பார்ப்போம், எதர்ச்சியாக பார்ப்போம், பெரிய வீடு கட்டி கொண்டிருப்பார், பெரிய வாகனங்களில் ஓடிக்கொண்டிருப்பார். சிறிய ஒரு நன்கொடை கேட்கின்ற நேரத்திலே, அந்த வீட்டை நான் கடனின் மூலமாக கட்டி கொண்டிருக்கின்றேன், இந்த வாகனத்துக்கும் கடன் கொடுக்க வேண்டும், எனக்கு மிகப்பெரிய கடன்கள் இருக்கின்ற அல்லாஹு தாலா கொடுத்ததை மறைத்து மிகவும் ஒரு மோசமான வேலையை செய்வான் என்பதாக அல்லாஹு தாலா கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாம் இந்த விடயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இன்னொரு கேள்வி நம்மிடத்தில் எழலாம், பெருமைக்காரர்கள் என்று சொல்கின்றோமோ, அவர்களும் சில நேரத்திலே செலவு செய்கின்றார்கள் தானே என்று கேட்டால், அதனை அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக கூறும்போது கூறுகின்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாஸ், அவர்கள் செலவு செய்வார்கள், அவர்கள் மனிதர்களுக்கு கொடுப்பார்கள், மனிதருடைய தேவைகள் நிறைவேற்றி வைப்பார்கள். காரணம் என்னவென்றால் ரிஆ அன்னாஸ், மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் செலவு செய்வார்கள். இவ்வாறான பண்புகளை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே பெருமை என்பது ஆட்கொண்டு விட்டது என்பதாகத்தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஒரு முஃமினுக்கு உதாரணம் கூறுகின்றார்கள். ஒரு முஃமின் என்பவன் நெற்கதிரை போன்றவனாக இருக்க வேண்டும். நெற்கதிரை ஆரம்பத்திலே பார்த்தால் அவ்வாறு நேராக இருக்கும். நெற்கதிர் காலம் செல்ல செல்ல நெற்மணிகள் வர வர அது கீழ் நோக்கி பணிந்து கொண்டே வரும். அதே போலதான் ஒரு முஃமினும் தன்னுடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு பணிவுதான் வர வேண்டுமே தவிர பெருமையோ ஆணவமோ அகங்காரமோ ஒன்றுமே வரக்கூடாது என்பதாக இமாம் அவர்கள் மிக அழகாக உதாரணம் காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பெருமை என்ற விடயத்திற்கு நாம் மாற்றமான விடயம் என்னவென்று கேட்டால் பணிவு என்கின்ற ஒரு அழகான விடயம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ் வமன் தகப்பர வலாஹுல்லாஹ், யார் ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி பணிவோடு நடக்கின்றாரோ அந்த மனிதரை அல்லாஹு தாலா உயர்த்துவான். யார் ஒரு மனிதர் பெருமை பிடித்திருக்கின்றாரோ அந்த மனிதரை அல்லாஹு தாலா தாழ்த்துவான் என்பதாக நபி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். ஒரு சில மனிதர்கள் இருப்பார்கள், தான் அனைத்து விடயங்களையும் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதவர்கள் போல மிக பணிவாக இருப்பார்கள். அது என் மூலமாக நடக்கவில்லை, அல்லாஹு தாலா தான் அருள் செய்தான், வேறு மனிதர்கள் தான் செய்தார்கள் என்று அந்த பணிவை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே அணுவளவும் பெருமை வராது என்பதாக நபி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். நாம் மேலே பார்த்த அந்த விடயத்திலே அல்லாஹு தாலா யாரை விரும்ப மாட்டான் என்ற விடயத்தை பார்த்தோம். நபி அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த, அல்லாஹு தாலா ஒரு மனிதனை நேசிக்கின்றான். அந்த மனிதர் யார் என்றால் அத்தகிய, அந்த மனிதர் தக்வாதாரியாக இருப்பார். அல் கனிய,
இந்த இடத்திலே கனிய என்பது பணக்காரர் அல்ல. மற்ற மனிதர்களிடத்திலே சென்று தனது தேவைகளை கேட்காமல் அல்லாஹு தாலா வழங்கியதிலிருந்து அந்த போதிய அளவு மனப்பான்கோடு இருக்கக்கூடிய மனிதரையும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் என்று கூறிவிட்டு தொடர்ச்சியாக கூறுகின்றான், அல் ஹஃபிய, அந்த மனிதர் மறைமுகமாக இருப்பார். தான் என்ன வணக்கங்கள் செய்தாலும், தான் என்ன வேலையை செய்தாலும் அந்த மனிதர் மறைவாகவே வைத்திருப்பார். மற்ற மனிதர்களுக்கு விளம்பரப்படுத்த ஆசைப்பட மாட்டார். நாளை மறுமை நாளையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நேரத்திலே அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா 7 கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரிசியிலே இருந்து நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் தான் வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாத ஒரு நபர். இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக இருந்தாலும் ஏன் இவ்வாறு ஓமானப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற அனைத்து வணக்கங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலரிடத்திலே அந்த ஷைத்தான் எவ்வாறு பூந்து விளையாடுவான் என்று சொன்னால், ஒரு மனிதர் என்ன செய்வார், பல காலங்களாக நோன்பு பிடித்து கொண்டே வருவார். 1 வருடம் 2 வருடம் அவர் திங்கள் வியாழ நோன்பு நோட்களை, அந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொண்டே வருவார். காலம் செல்ல செல்ல ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக இவரால் அதனை பொத்தி பிடித்திருக்க ஒரு வாய்ப்பில்லாமல் சென்றுவிடும். அவர் அதனை கக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதரிடத்திலே சென்று, என்னை தெரியுமா, நான் 2-3 வருடங்களாக திங்கள் வியாழ நோன்புகளை விட்டதே கிடையாது என்று சொல்லிவிடுவார். அனைத்து அமல்களும் வீணாகிவிடும். அவ்வாறுதான் அவர் செய்த விடயம் என்பது நல்ல விடயம், நோன்பு என்பது மார்க்கமாக்கப்பட்ட விடயம், கூலி அளவை சொல்லாத ஒரு விடயம் இருந்தும் அந்த மனிதருடைய உள்ளத்திலே ஷைத்தான் பெருமை என்ற ஒரு விடயத்தை போட்டதன் காரணமாக அந்த மனிதருக்கு அந்த அமல் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை என்ற விடயத்தை பார்க்கின்றோம். இன்று சமூகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு மனிதர் ஹஜ் செய்து விட்டு வருகின்றார். அவர் ஹஜ் செய்தது என்பது நல்ல விடயம், பல லட்சம் ரூபாய்கள் செலவு செய்திருப்பார்கள். இந்த இடத்திலே உதாரணம் காட்டுகின்றதன் மூலமாக அனைவரையும் சுட்டி காட்டுவது நோக்கமல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவ்வாறப்பட்டவர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள் என்பதற்காகத்தான் இந்த உதாரணங்கள் கூறப்படுகின்றது என்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ் செய்து விட்டு வருவார். ஏதாவது ஒரு விடயத்துக்காக அவருடைய பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் என்று போடவில்லை என்று சொன்னால் அதற்கு குழம்பக்கூடிய, அதற்கு சண்டையிடக்கூடியவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு நன்மையான காரியத்துக்காக வேண்டி வாக்கு கொடுத்தார், நான் இதற்கு 20 லட்சம் ரூபாய்கள் உங்களுக்கு நன்கொடையாக தருகின்றேன் என்று. ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த நன்றி நவிலிலே அல் ஹாஜ் என்ற சொல் சேர்க்கப்படவில்லை. அதனை காரணமாக வைத்துக் கொண்டு அந்த 20 லட்சம் ரூபாயும் அவர் தடை செய்து விட்டார். இவ்வாறு பட்டவர்களும் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே வெட்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வேண்டும் 10 லட்சம் ரூபாய்களையும் கொடுத்து நாங்கள் அந்த ஹஜ் செய்துவிட்டு வந்தது, அல்லாஹு தஆலா எம் பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவனை நெருங்க வேண்டும், அன்று பிறந்த பாலகனைப் போல நாங்கள் மாற வேண்டும் என்ற நோக்கமா? மாற்றமாக மக்கள் என்னை புகழ வேண்டும், அதன் மூலமாக எனக்கு பெருமை வர வேண்டும், அல் ஹாஜ் என்று கூற வேண்டும், சமூகத்திலே பல உயர்ந்த பொறுப்புகளை தர வேண்டும் என்ற நோக்கமா? நாங்கள் எந்த நோக்கங்களுக்காக வேண்டி பாடுபடுகின்றோமோ அந்த நோக்கங்கள் தான் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சகோதரர்களே, இதனை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். நாம் ஒரு சிறியதளவு ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் இன்று எமக்கு பெருமை வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு மனிதர் உலக நோக்கத்துக்காக வேண்டி கல்வியை கற்றுக்கொள்கின்றாரோ அவர் சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். நான் அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கின்றது, நான் பல பட்டப்படிப்புகளை படித்து கொண்டால் அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது என்று சொன்னால் நபியாருடைய எச்சரிக்கையை பாருங்கள். அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். சுவர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் என்பது வேறு, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்பது வேறு. எமக்கு தெரியும், உலகத்திலே ஒரு வாசனை திரவியம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மனம் வீசக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். எந்த காதுகளும் கேட்டிடாத, எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த உள்ளங்களை சிந்தித்து பார்க்காத அளவுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் மிக்க இருக்கின்ற சுவர்க்கம் என்பது அன்புக்கினிய சகோதரர்களே எந்த அளவு தூரம் மனம் வீசக்கூடியதாக இருக்கும், அந்த அளவு தூரத்துக்கும் அந்த மனிதன் வர முடியாது என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் சொன்னார் என்பது சிறிய விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சகோதரர்களே, பெருமை என்பது எந்த நேரத்திலும் என்னிடத்திலோ உங்களிடத்திலே வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்ததாக நாம் எந்தெந்த வழிமுறைகளே எல்லாம் பெருமை வருகின்றது என்ற விடயத்தை பார்க்கின்ற போது நாங்களே எங்களை சிந்தனை செய்ய வேண்டும் என்று வேண்டி முடிக்கின்றேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். அன்புக்கினிய சகோதரர்களே,
இந்த பெருமை என்ற ஒரு பண்பு எந்த அளவு கெட்ட பண்பு, எம்மிடத்திலே இருந்து துரத்தி எறியப்பட வேண்டிய மிக மோசமான பண்பு, அதனுடைய பாரதூரங்கள் என்ன என்ற விடயத்தை பற்றி முதல் ஹுதுபாவிலே பார்த்தோம். இந்த நேரத்திலே எந்தெந்த விடயங்களின் ஊடாக எமக்கு பெருமை வரும், அதனுடைய வடிவங்கள் என்ன என்ற விடயத்தை சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதிலே முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த இடத்திலே நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பெருமை இருக்கின்றது என்று சொன்னால் யாரும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வர மாட்டோம். நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பெருமை இல்லை, நாங்கள் மற்ற மனிதர்களை தாழ்வாக நினைப்பதில்லை. நீங்கள் வரைவிலக்கணம் கூறினீர்கள், மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே நான் யாரை காட்ட முற்படுவது, சத்தியத்தை மறைப்பது, மற்ற மனிதர்களை இழிவாக கருதுவது, எங்களிடத்திலே பெருமை இல்லை என்று வாதம் செய்கின்ற பலர் எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு வாக்குவாதம் செய்வதும் கூட பெருமை என்பதாகத்தான் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஏன், ஒரு மனிதர் ஒரு தவறை சுட்டிக்காட்டுகின்றார் என்று சொன்னால், பெருமை என்பது உங்களிடத்திலே இருக்கின்றது என்று சொன்னார் என்று சொன்னால், அதனை அவர் ஏற்றுக்கொண்டால் இந்த இடத்திலே அவர் தாழ்வாக போகின்றார். அதற்கு விருப்பம் இல்லாமல் தான் என்னிடத்திலே பெருமை இல்லை என்று அந்த நேரத்திலும் பெருமை பீத்தக்கூடியவர்கள் தான் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல வடிவங்கள் இருக்கின்றது, முடிவான அளவுக்கு பார்க்கலாம் நினைக்கின்றேன். முதலாவதாக, உதாரணமாக ஒரு சபை ஒன்று இருக்கும். அந்த சபையிலே தன்னை விட அறிவிலே குறைந்த ஒரு நபர் மற்ற மனிதர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பார், அல்லது வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருப்பார். கீழே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் இந்த விடயத்திலே அதிக அறிவு பெற்றவராக இருக்கலாம். இந்த மனிதர் தன்னை அடக்கி கொண்டே வருவார், இறுதியாக முடியாமல் கக்கி விடுவார். எவ்வாறு? இந்த மனிதருடைய இந்த விடயத்தை பற்றி அதிகமான அறிவு எனக்கு இருக்கின்றது, இவர் இதிலே பிழை விடுகின்றார் என்று அந்த பிழையை சுட்டி காட்டுவதை நோக்கமாக கொள்ளாமல், எனக்கும் தெரியும் இந்த நேரத்திலே நான் யார் என்று அவர் காட்ட முற்படுகின்றார். பெருமை இந்த இடத்திலே வருகின்றது. இவ்வாறு நாம் உள்ளத்திலே வைத்திருப்பதும் கூட பெருமையாகத்தான் இருக்கின்றது. நாம் சொல்கின்றோமா, அந்த பெருமையின் உச்சத்தின் காரணமாகத்தான் சொல்கின்றோம். அவர் தவறுவிட்டால் பிறகு அவரை அழைத்து, நீங்கள் இவ்வாறு தவறுவிட்டீர்கள் என்று சொன்னால் அவர் திருத்திக் கொள்வார். சிறந்த பண்பு இது. மாற்றமாக மற்றவரிடத்திலே சொல்லி, எனக்கு இது தெரியும், நான் தான் இதிலே மிகப்பெரியவனாக இருக்கின்றேன் என்று சொல்வது பெருமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த விடயம், எமது இபாதத்துகளிலும் பெருமை வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. நாம் ஒரு குழுவாக இருந்து பேசிக்கொண்டிருப்போம். அந்த நேரத்திலே அவர் திடீரென சொல்லுவார், நான் எனது வாழ்க்கையிலே ஐவேளை தொழுகை விட்டதே கிடையாது, நான் சுபவுடைய முந்திய 2 ரக்காத்துக்கள் சுன்னத் விட்டதே கிடையாது என்று அந்த சபையிலே சொல்லுவார். அந்த கதைக்கு சபைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அந்த மனிதர் சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் அந்த இடத்திலே பெருமையை தான் எதிர்பார்க்கின்றார் என்பதாக அறிஞர்கள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். இவ்வாறான தகவலை, இவ்வாறான விடயங்கள் நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு மனிதருடைய வீட்டுக்கு இரவு சாப்பாட்டுக்காக சென்றிருப்பார். அவரை சாப்பிட சொன்னால் அவர் கூறுவார், இல்லை, நாளை காலை நான் நோன்பு பிடிக்க வேண்டும், அதனால் நான் இன்று சாப்பிடுவதில்லை என்று. விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பாவிட்டால் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் தான் செய்கின்ற ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அந்த இடத்திலே அந்த அமலை அழித்து விட்டு செல்கின்றார். இதுவும் பெருமையின் ஒரு வகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இன்று பார்க்கின்றோம், மிகவும் வெட்கப்படக்கூடிய ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது, மிகவும் சோதனையாக இருக்கின்றது என்று. அதற்கு இந்த மனிதர் என்ன கூறுவார் தெரியுமா? நான் பார்க்காத சோதனையா, நான் பார்க்காத கஷ்டமா, எனக்கு வராத தண்டனைகளா என்று அந்த சோதனைகளிலும் கூட பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அதனை சிந்தித்து கூட பார்க்காமல், அல்லாஹ் தஆலா எம்மை வழிபடுத்துவதற்காகவே அந்த சோதனையை தந்தான் என்ற விடயத்தை மறந்துவிட்டு அதிலும் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தான் இன்று சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் வெட்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனிதர் கூறுகின்றார் என்று சொன்னால், உங்களால் முடிந்தால் ஆறுதல் கூறுங்கள், இல்லையா நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருக்கலாம். அதனை விட்டுவிட்டு அந்த இடத்திலும் நான் தான் பெரியவன், அதிலும் நான் தான் உயர்வானவன் என்று மற்ற மனிதர்களுக்கு காண்பிக்க முற்படுகின்றார். பெருமை அந்த இடத்திலும் வந்து விடுகின்றது. இன்னொரு விடயம் இருக்கின்றது. இன்னொரு படி மிஞ்சி போய் இந்த பெருமை தன்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டு எந்த ஒரு விடயத்தையும் விட்டு வைக்காமல் அழுக்கு நிறைந்து கொண்டு விட்டது. அதன் பாரதூரமாக என்ன கூறுவார் என்று சொன்னால், தான் செய்யாத அமல்களை வைத்துக் கொண்டு பெருமை அடிப்பது. தான் செய்யவே இல்லை அந்த அமலை, தான் அதன் பக்கம் பார்ப்பதே கிடையாது, அந்த அமலுடைய சட்டத்தை சொல்லுங்கள் என்றால் எதுவுமே தெரியாது. அவ்வாறான விடயங்களை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பெருமை அடிப்பது. அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு மனிதர் தன்னால் முடியுமான அளவுக்கு அமல்களை செய்து கொண்டு வருகின்றார். அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, நீங்கள் இவ்வாறு தொழுகின்றீர்களா, நோன்பு நோட்கின்றீர்களா, சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்றீர்களா என்று.
விரும்பினால் சொல்லலாம். இவ்வாறு கேட்பதும் தவறான விடயம். அதை முதல் புரிய வேண்டும். மற்ற மனிதரிடத்திலே நீங்கள் இந்த விடயத்தை செய்தீர்களா, நீங்கள் வித்ர் தொழுவீர்களா, தஹஜ்ஜுத் தொழுவீர்களா என்று கேட்பது தவறு. அது வேறு விடயம். இவ்வாறு கேட்கின்ற நேரத்திலே உண்மையாகவே அந்த வணக்கங்களை செய்த ஒரு நபர் பணிவுக்காக வேண்டி செல்லலாம், நான் செய்த விடயம் எனக்கும் அல்லாஹுக்கும் தெரியும் என்று. ஆனால் அது எவ்வாறு இன்று மாறிவிட்டது என்று சொன்னால், தான் அந்த விடயத்தை செய்வதே கிடையாது தனது வாழ்க்கையில். ஆனால் மற்றவர்கள் கேட்கின்ற நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விடயம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும் என்பதாக மறைத்து விடுவது. இதிலே அவர் பொய் சொல்ல தீமையும் இருக்கின்றது, பெருமை என்றனுடைய தீமையும் இருக்கின்றது. இதனையும் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை கூற போனால், இன்று ஒரு மஜ்லிஸிலே இருந்து கொண்டு அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அவ்வாறு தான் செய்வார்கள். தான் ஒரு மஜ்லிஸிலே பள்ளியிலே இருந்து கொண்டு மற்ற மனிதர்களை அழைப்பார்கள் தன்னுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி. அந்த இடத்திலே அல்லாஹ் பற்றி நினைவு கூறுவார்கள். எந்தெந்த பிரயோஜனமான விடயங்கள் கதைக்க வேண்டுமோ அனைத்து பிரயோஜனமான விடயங்களையும் கதைப்பார்கள். அந்த நடைமுறைகளை இன்றும் எமது சமூகத்திலே பின்பற்றி வருகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்திலே ஒரு சில மனிதர்கள் யோசிப்பார்கள், ஒரு விடயத்தை கூறுகின்ற போது இந்த விடயம் எனக்கென்றால் அல்ல, அவர் வெளியிலே சொல்லி விடுவார். தான் யோசித்து பார்த்ததிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தீமையும் செய்தது கிடையாது, இடையிடையே ஏதாவது திரைப்படங்கள் பார்த்திருப்பேன், இடையிடையே ஏதாவது சிறிய தவறுகள் செய்திருப்பேன் என்பதாக கூறுவதும் கூட பெருமை என்பதாகத்தான் கூறுகின்றார்கள். ஒரு சம்பவம் ஒன்று இருக்கின்றது. ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு தொழுகையிலே கேட்பதற்காக வேண்டி ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுங்கள் என்று. அதற்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி வுல்மன் கசீரா, யா அல்லாஹ், நான் எனக்காகவே பல அநியாயங்களை செய்து விட்டேன். இந்த இடத்திலே வுல்ம் அநியாயம் என்பது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல பாவங்களை பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த், உன்னை தவிர வேறு யாராலும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்று. பார்த்தீர்களா சகோதரர்களே, இது யாருக்கு சொல்லிக் கொடுத்த வாசகம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாசகம். இந்த விடயத்தை எம்மை கற்றுக் கொடுக்க சொன்னால் நாம் வேறு ஒரு மிக தீமையில இருக்கின்ற ஒரு மனிதருக்கு தான் இந்த விடயத்தை சொல்லிக் கொடுப்போம். யார் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். இஸ்லாமிய ஹிலாஃபத்திலே நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போதே அடுத்ததாக இவர்தான் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று பல விடயங்களை அணுவாக விட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பற்ற ஒரு மனிதர், இஸ்லாமிய ஹிலாஃபத்தை மிகவும் சிறப்பாக செய்த ஒரு நபர், ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு சஹாபி. அவருக்கு நபி அவர்கள் எந்த விடயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள்? நான் அதிகமாக தீமை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று. அதற்கு அந்த சஹாபி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவன் நினைத்திருந்தால் அந்த இடத்தில் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், விவாதம் செஞ்சிருக்கலாம். யா ரசூலல்லாஹ், நான் சிறிய தீமைகள் தான் செய்திருப்பேன், ஏன் எனக்கு இந்த துஆ என்று கேட்டிருக்கலாம். ஆனால் மூமின்கள் என்பவர்கள் சின்ன தீமை செய்தாலும் சிறிய தவறுகள் செய்தாலும் அதனை மிகவும் பெரிதாக எண்ணி மனவருத்தப்படக்கூடியவர்கள் தான் இருப்பார்களே தவிர, மற்றதாக நான் செய்தது எனது வாழ்க்கையிலே சிறிய தீமை தான் செய்திருக்கின்றேன், எனது வாழ்க்கையில் நான் குறைவாகத்தான் செய்திருக்கின்றேன் என்று அந்த பெருமை பீத்துகின்ற அளவுக்கு எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க மாட்டா என்ற விடயத்தை சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மாத்திரமல்லாமல் ஒரு முறை நபியாருடைய அந்த மஜ்லிஸுக்கு ஒரு மனிதர் வருகின்றார். அந்த தோற்றத்தை மிகவும் அழகாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்றது. அவர் தன்னுடைய தலையை அழகாக வாரி அழகான ஆடை அணிந்து முகத்திலே தண்ணி வழிந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே வருகின்றார். சாதாரணமாக வந்து கொண்டிருக்கின்றார். நபி அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கின்றது என்று. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, அந்த மனிதர் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த மனிதர் வந்துவிட்டு சொன்னார் என்னென்றால், யா முஹம்மத் இஅ்தில், முஹம்மதே நீ நீதமாக நட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ நீதமாக நட என்பதாக கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், இல்ல மஅதில் ஃபலம் யஅதில், நான் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே யார் நீதமாக நடப்பார்கள் என்று கேட்டதையும் கூட கணக்கெடுக்காமல் அந்த மனிதர் சென்று கொண்டிருக்கின்றார். அதன் பின்னால் நபி அவர்கள் ஒரு சஹாபியை அனுப்பியிருந்தார், அவரை போய் கொன்றுவிட்டு வாருங்கள் என்று. சஹாபி செல்கின்றார். இந்த மனிதர் சுஜூதிலே இருக்கின்றார். அவர் விட்டு வருகின்றார். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகின்றார். அந்த நேரத்தில் அவர் சென்று பார்க்கின்ற போது அந்த மனிதர் சென்று விட்டார். நபி அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதரை நீங்கள் கொலை செய்திருந்தால் இஸ்லாத்திலே நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா குழப்பம் அதுவாகத்தான் இருந்திருக்கும் என்று. ஏனென்றால் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தன்னகத்தை திரட்டி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக அந்த ஒரு மனிதர் மாறினார்.
அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், ஒரு சஹாபியாக இருந்தார். நபி அவருடைய ஆட்சி சஹாபாக்கள் சூழ இருந்த அந்த நேரத்திலும் சென்று யா முஹம்மது யஅதில் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருக்கு தில் இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே அந்த அளவு பெருமை இருந்தது. முஹம்மது வழிகாட்டிலே செல்கின்றார், அவரை நாம் திருத்த வேண்டும் என்ற அந்த வெஞ்சத்தோடு அந்த எண்ணத்தோடு அந்த பெருமை அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அதனால் தான் அவ்வளவு தைரியமாக வந்து அந்த சபையிலே சொன்னார். அதன் பின்னால் அவர் வேறொரு யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார் என்பதாக வரலாறுகள் கூறுகின்றது. சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் இன்னும் நாம் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு மனிதர் தனக்கு உபதேசம் செய்கின்றார், ஒரு மார்க்க நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளும், ஒரு பயான் நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு குத்துபா நிகழ்ச்சியாக இருக்கலாம். அந்த நேரத்திலே அந்த சொல்லுகின்ற விடயத்தை உதாரணமாக சதக்கா கொடுப்பதை பற்றி கூறுகின்ற நேரத்திலே ஒவ்வொரு மனிதரும் மற்ற மனிதர்களை பார்ப்பது, இந்த பயான் உங்களுக்குத்தான், நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்பது போல மற்ற மனிதர்களை உற்று நோக்கி பார்ப்பது, மற்ற மனிதர்களிடத்திலே அந்த தன்னுடைய அசைவை திருப்புவது, இதுவும் ஒரு பெருமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மார்க்க அறிஞர் அந்த பயானை முடித்துவிட்டு வருகின்ற நேரத்திலே வந்து சொல்வது, நல்ல பயான், சமூகத்துக்கு ஏற்ற தலைப்பு, நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் செய்து விட்டோம் என்று சொல்லி அவரும் அந்த இடத்திலே பெருமைக்காரனாக ஆகி தனது அமலை அழித்து விடுகின்றார். சொன்னதன் விளைவாக அந்த சொல்லப்பட்ட நபருக்கும் தான் அழகாக பயான் செய்திருக்கின்றேன், தான் அழகாக கூறியிருக்கின்றேன் என்று அவருடைய உள்ளத்திலும் பெருமை வளர்வதற்கு ஒரு காரணமாக இந்த விடயம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இவ்வாறு பல வடிவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் சிந்தனை கூட செய்திருக்க மாட்டோம், இந்த விடயங்களை எல்லாம் பெருமை இருக்கின்றதா என்று இறுதியாக கூறிய ஒரு விடயத்தை முடிக்கின்றேன். நபி அவர்கள் ஒரு முறை இடது கையால் சாப்பிட்ட ஒரு மனிதருக்கு சாபமிட்டார்கள், அந்த கை உங்களுடைய வாய்க்கு அருகிலே வரக்கூடாது என்று. இதை மேலோட்டமாக பார்த்தால் இடது கையால் சாப்பிட்டதுக்காகவா நீங்கள் சபித்தீர்கள் என்று. தாயிஃப் தேசத்துக்கு சென்ற போது நபி அவர்களை கல்லால் அடித்தார்கள், அந்த நேரத்திலே சபிக்கவில்லை. மக்காவிலே அவ்வளவு துன்புறுத்தினார்கள், அந்த நேரத்திலே சபிக்கவில்லை. வெறும் இடது கையால் சாப்பிட்டதுக்காகவா என்று கேட்டால் அதனுடைய ஆழத்தை பார்த்தால் அவர் உள்ளத்தில் அந்த பெருமையின் காரணமாகத்தான் கூறினார், நான் வலது கையால் சாப்பிட மாட்டேன் என்று. அந்த பெருமையினுடைய பாவத்தின் காரணமாக, அந்த வீரியத்தின் காரணமாகத்தான் நபி அவர்கள் அந்த மனிதரை சபித்தார் என்பதாக பின்னால் உள்ள அறிஞர்கள் அதற்கு விளக்கம் கூறினார்கள். ஆக சகோதரர்களே, எமது வாழ்க்கையிலிருந்து மிகவும் துரத்தப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த பெருமை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நாம் யாராக இருந்தாலும் சரி, பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வலைக்குள் அகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அகப்பட்டிருக்கலாம். இதிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இத்துணை நேரமும் இந்த இடத்தில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு ஏக இறைவன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிலில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்அலுஹு வஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். Allah